மதுரையில் அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திரு நவீன்குமார் என்பவரும் ஒரு காளை பிடிக்கிறதுக்காக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காளை என்ன பண்ணியிருக்கு, அவர் முட்டி, முகம், தாடை, நெஞ்சு, தொடைப்பகுதியெல்லாம் ரொம்ப மோசமாக கிழிச்சிருக்கு. இந்த படுகாயத்தில் அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. இவரை மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அழைச்சிக்கிட்டு போகிறப்ப அவர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த டெட் பாடியை அவங்க குடும்பத்தாருக்கு ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குடும்பத்தார்னா தர்ணா பண்ணுறாங்க. நாங்கள் இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு வேலை, இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்களோட சகோதரி சொல்கிறாங்க, என்னோடய தம்பி இறந்து போயிட்டான், அதுக்கு நஷ்டஈடு வேணும், அப்போ தான் நாங்கள் இந்த உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமா கலெக்டரோ யாருமே எங்களை பார்க்கல, ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கலை. சாராயம் பிடிச்சி பார்த்திங்கன்னா இறந்து போனால் விஷ சாராயத்தினால கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா தருது, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ணா போராட்டத்தை